நமாமி விக்னேஸ்வர பாகவதே. உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் பெறாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் மணி ஞானானந்தமயம் தேவம் படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு ஸ்ரீ அகஸ்திய மாமுனி சித்திர திருவடிகள் போற்றி. அன்னை லோகமுத்ரா மலரடி போற்றி போற்றி. மாயனை மன்ன வடமதுரை தூய வெறுமை யமுனை துறைவனை தாயை குடல் விளக்கும் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமழ தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய விழையும் பூதன நின்றனமும் மாதுளம்பு நிறத்தாளை பாசா சார் கொஞ்சம். ஹலோ சார். சார் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது சார். நான் பேசுறேன் சார். உங்க வீடியோ தெரியலங்க சார். வீடியோ தெரியலங்க சார்.
சார் நெட்வொர்க் இஷ்யூஸான்னு தெரியல, வாய்ஸ் கிளியராவே இல்ல சார். தெரியலையே. சார் மேடம் கேக்குதா? நான் சொல்றது கேக்குதா? சார் இப்பதான் கேக்குது சார் லைட்டா. சார் இப்ப நல்லா கேக்குதுங்க சார். இவ்வளவு நேரம் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. இல்ல அது டவர் நெட் இஷ்யூவா இருக்கு, பெரிய இஷ்யூவா இருக்கு. கீழே வருது மேல வர மாட்டேங்குது, இங்கேயும் மேல இதுவும் டவர் வர மாட்டேங்குது, பிரச்சனையா இருக்கு. இப்ப கொஞ்சம் வரும் சார். இப்ப நல்லா இருக்குங்க சார், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்டா. அம்மா எல்லாருக்குமே வீடியோ தெரியுதா? பாலாம்பிகை தெரியுறாங்களா? தெரியுறாங்க சார். சரிங்கம்மா. நான் தீபாராதனை அதெல்லாம் காட்டும்போது நீங்க பாத்துக்கோங்க. இந்த பூஜை பண்ண போறோம். நீங்க கிளாஸ கவனிங்க சார், கிளாஸ கவனிச்சுட்டே பாருங்க. ஓகே ஓகே. நேற்று இப்போ பார்த்ததுக்கு பிறகு இப்ப அடுத்து 4வது ஸ்லோகம். சார் வீடியோ வரலங்க சார். வீடியோ வரல. நான் வீடியோ இது பண்ணா இது கொஞ்சம் லாக் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இது பண்ணிக்கிறேன். சாரோட வீடியோ வரலைன்னா விட்டுருங்க. அவங்களுக்கு அங்க நெட் இஷ்யூவா இருக்கு ரொம்ப. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சொல்றது ஓகே சார். ஓகேங்க சார். ஓகே. நேத்து நாம பார்த்தது
श्रीमाता श्री महारानी श्री सिंहासनेश्वरी चिरग्निकुण्डसम्पूता देवतामुद्यता उद्यतिभाषकस्वापा चतुर्बाहु समन्विता राजस्वरूपवासाख्या उदाहरणोज्ज्वला मनोपेक्ष गोदण्डा मातृजायदा निजारुण प्रभावुर मज्जद ब्रह्मांड मंडला இது வரைக்கும் நேத்து பார்த்தோம். இதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது ஒரு முதல் 3 பாட்டு சம்பராச்சோக புன்னாக சௌக்கண்டிக சத்சாய் சார் எதுவும் கேட்கல சார். கேட்கல. வந்துட்டு இருக்காங்க, ஜாயின் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்ப இப்ப கேக்குது சார். இப்ப கேக்குது சார். சம்பகம் தெளிவா கேட்கவே இல்லைங்க சார். சார் ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். ஓகே. சரிங்க சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே. 2 நிமிஷம் கழிச்சு அது வரைக்கும் எல்லாரும் பூஜையை பாருங்கம்மா. அது வரைக்கும் எல்லாரும் பூஜையை பாருங்க. அது வரைக்கும்
முடிச்சுட்டு போயிட்டாரு. இடையில பேசுறதாதான் வந்தாரு. எமர்ஜென்சி. சுந்தரியே நமக. அதை மட்டும் சொல்லிட்டே இருக்கோம். பாலாத்ரிபுர சுந்தரியே நமக. ஓம் ஸ்ரீ ரமாய நமக. ஓம் ஸ்ரீ பத்மநாபாய கேமராவை அம்மா மூஞ்சி காட்டுற மாதிரி வைங்க. அம்மா முகமே தெரியல. சார் அம்மா முகம் சரியா தெரியலையே. சார் அம்மா முகம் நல்லா தெரியலையே. அந்த ஒரு நிமிஷமா உங்களுக்கு கேட்கல. இந்த சொல்றேம்மா. வரதுக்கு ஒரு 9 மணி பக்கம் ஏதோ கேஸ் இருந்தாதான் வருவாரு. முடிச்சு போயிட்டாரு. ஏதோ சாப்பாடு பண்ணி பாருங்க. ஏதோ சாப்பாடு கொடுங்க. ஏதோ சாப்பாடு கொடுத்து பாருங்க. நாளைக்கு ஞாயிற்று சண்டே அதுதான் ஏதாவது சாப்பாடு கொடுத்து பாருங்க. டயர்ட் எப்படி இருக்குது. சாமி சாமி மூஞ்சி தெரியலன்னு கேக்குறாங்க. முகம் தெரியும். கேஸ் எதுவும் இல்ல. தெரியுதுங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் கேமரா மேல கொஞ்சம் டவுன் பண்ணுங்க சார். இன்னும் மேல 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 தூக்குங்க. அவரு வர டைம் தான். இன்னும் கொஞ்சம் கிளாஸா வைங்க. அம்மனோட கண்ணு வரையும் தான் தெரியுது. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. இப்ப கரெக்டா இருக்கு. அம்மா தாயே பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் எந்திரிச்சு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி 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 பராசக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா. போய் வீட்டுல இருக்கிறாரு. இருக்காங்களா ராகுல்?
4,60,000 கட்ட சொல்றாங்க. சார் சொன்னாரா 3.5 ஆகும், 2 வந்து இன்சூரன்ஸ் வந்துடும், 1.5 கட்டுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப 260 கட்ட சொல்றாங்க. ரகுராமன் சார் கண்டினியூ பண்ணிக்கோங்க சார். சார் கண்டினியூ பண்றேன். ஓகேங்க சார், கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே சார். ரைட், ஓகே சார். தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ ஸ்லோகம் நம்பர் 3 ஸ்லோகத்தை எடுத்துக்கங்க. 4வது ஸ்லோகத்தை எடுத்துக்கங்க. சம்பகா சோக புண்ணாக, சம்பகா சோக, சம்பகம் அசோகம் புண்ணாகம்னு பிரிக்கணும். அதை சம்பகா சோக புண்ணாக சௌக்கந்தி கலசத்கசா குருவிந்தமணி தேனி கணத் போட்டீர மண்டிதா. சம்பகா சோக புண்ணாக சௌகந்தி கலசத் கசா குருவிந்தமணி ஸ்ரேணி கணத் போட்டீர மண்டிதா. இது 4வது வெர்சஸ். 5வது அஷ்டமி சந்திர தலிகஸ் தலசோபிதா. அஷ்டமி சந்திர ஒரு பாஸ், விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. முகச்சந்திர கலங்காம கலங்காவ, முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா. முகச்சந்திர கலங்காவ முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா. வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. வக்ரலக்ஷ்மி ஒரு பாஸ், பரிவாக சலன் மீனாப லோச்சனா. வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. இதுதான் 6. அடுத்த 3 ஸ்லோகம். புரியுதுங்களா? இத ஒரு தடவை வாசிச்சு காமிச்சிட்டு நம்ம ஒன்னா விளக்கத்தை பார்க்கலாம். சம்பகா சோக புன்னாக சௌக்கந்திகல சத்கசா குரு விந்தமரிஸ்டேனி கனத் கோட்டீர மண்டிதாம். அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதாம். முகச்சந்திர கலங்காபம் மிருக நாபி விசேஷதாம். வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகாம். வக்ரலக்ஷ்மி பரிவாக சலன் வீணாபலோச்சனா. இப்போ சம்பகா சோக சௌகந்தி கலசத்கசா. இது 13வது திருநாமம். சம்பகா சோக புன்னாக சௌகந்தி கலசத்கசா, இது 13வது திருநாமம். சம்பகானா இதுல பாருங்க, இந்த வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாமே அம்பாளுடைய திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் வர்ணனை செய்யக்கூடியதாக அமைய பெற்ற நாமாவளிகள். அன்பர்களே, பொதுவாக ஆண் தெய்வங்களை வழிபடும் பொழுது பாதத்திலிருந்து துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கேசத்திற்கு செல்வது மரபு. அதே நேரத்தில் அம்பாளை வழிபாடு செய்கிற பொழுது, அம்பாளுடைய ஸ்தோத்திரிக்கிற பொழுது, அம்பாளுடைய திருக்கோயில்களை நம்ம போய் பார்க்கிற பொழுது
முதல்ல கேசத்துல இருந்துதான் பார்த்து திருப்பி திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பாதத்தில் வந்து சரணடையணும். அப்போ பெண் தெய்வங்களை அம்பாளை வழிபாடு செய்யும் போது, அம்பாளை உபாசனை செய்கிற பொழுது, அம்பாளனுடைய ஸ்தோத்திரங்களை பாடுகிற பொழுது, கேசத்தில் இருந்து கேசாதி கேசம் துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கி பாதத்திலே வந்து முடித்து சரணாகதி அடைவது போன்ற அந்த அந்த வர்ணனைகள், அம்பாளனுடைய ரூபலாவண்யத்தினுடைய வர்ணனைகளில் இந்த நாமாவளிகளிலே வரும். வரிசையா வரும், 1 by 1 வரும். அதுல 13வது நாமாவளி முதல்ல கூந்தல் ஆரம்பிக்குது. 13வது நாமாவளி எங்க ஆரம்பிக்குது? அம்பாளுடைய கூந்தல்ல ஆரம்பிக்குது. அந்த கூந்தல் எப்படி இருக்கு? அம்பாளுடைய கூந்தல் எப்படி இருக்குது? கூந்தல்லாம் மலர் சூடி இருக்கும். அது என்ன மாதிரி பாருங்க, சம்பகாம்னா சண்பக மலர், சண்பகப்பூ. சண்பகா, அசோகா, சண்பகம், அசோகா, அதான் அது அப்படி சண்பகா சோக அப்படின்னு வருதா? சண்பகம், அதாவது விருட்சின்னு சொல்லுவாங்க. அசோகம், உண்ணாகம் அப்படின்னா புன்னைப்பூ, சௌகந்தம் அப்படிங்கிறது ஒரு சுகந்த புஷ்பம், ரெட் லோட்டஸ் மாதிரி ஒரு சௌகந்தம். இவைகளை எல்லாம் சேர்த்து இந்த புஷ்பங்களோடு சோபிக்கிற கூந்தலை உடையவளாக நம்முடைய தேவி இருக்கிறாள். அம்பாளனுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருக்கிறதுனால அந்த அம்பாள் புஷ்பங்கள் வேண்டுமானால் அலங்காரமாக இருக்கலாமே தவிர அந்த பூக்களாக அந்த பூக்களுடைய வாசனை வந்து அம்பாளுக்கு வாசனை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது உள்ளார்ந்த பொருள். அதனாலதான் இறையனாருக்கும் அந்த வாக்குவாதம் பொழுது கேட்பாரு, சிவபெருமான் கேட்பாரு இடத்துல, நீ வந்து இயற்கையிலேயே கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது வாதனை வரும்பொழுது, பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல மனம் இருக்குதா இல்லையாங்கிற ஒரு வாதம் பொழுது வரும் பொழுது
சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். இன்டரப்ஷன் ஆகிட்டே இருக்கு சார். ஹலோ சார். ஹலோ சார், வணக்கம். கேக்குதா சார்? கேக்குங்க சார். இன்டரப்ஷன் ஆகிட்டே இருக்குது, அடிக்கடி வெளியில வந்துருது. நான் பேசிட்டு இருக்கும் போதே அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, இதை விட்டு வெளியில வந்துருது, மீட்டிங்கை விட்டு வெளியில வந்துருது. சோ அதனாலதான் இந்த இன்டரப்ஷன். சாரி சாரி ஃபார் தி இப்ப நல்லா இன்டரப்ஷன். கேக்குது சார். பரவாயில்லைங்க இப்ப சார். கிளியரா இருக்கா? 3 தடவை வெளியேறிடுச்சு. மீட்டிங் விட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருது. அதனாலதான் இந்த இன்டரப்ஷன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இப்ப கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. சார் முதல்ல இருந்தே கொஞ்சம் சொல்லுங்க சார். ஷம்பகால இருந்து. ரைட், ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, ஓகே சார். சம்பகா சோக புண்ணாக சௌக்கந்தி கலசத்கசா குரு விந்தமணி ஸ்டேனி கணக்கூட்டீர மண்டிதா. சம்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்தி புஷ்பம், இந்த 4 புஷ்பங்களையும் தேவி தன்னுடைய கூந்தலிலே இந்த புஷ்பங்களோடு சோபிக்கிற கூந்தலை உடையவளாக இருக்கிறாள் தேவி. அம்பாளுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே நறுமணம் இருக்கிறதுனால அவள் புஷ்பங்களை தரித்துக் கொள்வதனாலே அந்த புஷ்பங்களுக்கு வேண்டுமானால் அலங்காரமாக இருக்கும், அவைகளுக்கு உண்டான அம்பாளிடத்திலிருந்து அவைகள் வேண்டுமானால் அந்த வாசனையை பெற்றுக் கொள்ளலாமே ஒழிய அவளுக்கு வாசனையை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அப்போ இது கூந்தல ஃபர்ஸ்ட் தொடங்குறாரு, கூந்தல்ல தொடங்குது. அப்போ சம்பகா சௌக புண்ணாக சௌகந்தி கரசா, தேவி தன்னுடைய கூந்தலிலே சண்பகம், அசோகம், புன்னாகம், சௌகந்தி புஷ்பம், இந்த புஷ்பங்களை எல்லாம் சூடி சோபிக்கின்ற கூந்தலை உடையவளாக இருக்கிறாள் நம்முடைய அன்னை. அம்பாளுடைய கூந்தலுக்கு தான் சொன்ன இயற்கையாகவே நறுமணம் இருக்கிறதுனால அவள் தரிக்கக்கூடிய அந்த புஷ்பங்கள் அலங்காரமாக இருக்கிறதே தவிர அவைகளால வாசனை உண்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இதனுடைய உள்ளார்த்தம். அதுக்கடுத்து நாம குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோட்டீர மண்டிதா. குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோட்டீர மண்டிதா. அது என்ன குருவிந்தம் மணி? குருவிந்த மணிங்கிறது அது ரொம்ப ஒரு விசேஷமான ரத்தினம். இட்ஸ் a precious stone. அத எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, ஒரு விதம் அதுக்கு பேரு பத்மராகம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்டோனை என்ன சொல்லுவாங்க, அந்த ரத்தினத்தை என்ன சொல்லுவாங்கன்னா குருவிந்தம். அந்த மணினா ரத்தினம், குருவிந்தம்ங்கிறது அந்த ரத்தினத்துக்கு பெயர். அது குரு பகவானுக்கு உரிய உகந்ததாக சொல்லப்படுகிறது. குருவிந்தம் அப்படின்னா பத்மராகம். குருவிந்தம் மணி பத்மராக கண்டு. இட்ஸ் a precious stone. அது ரூபி மாதிரின்னு வச்சுக்கலாம். அது குருவுக்கு உண்டான ரத்தினம்னு சொன்னேன். அதோடைய கலர் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா எப்படி இருக்கும்னா, மாதுளம்பூல இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, மாதுளம் இதுல முத்துக்கள் இருக்கு இல்லையா, மாதுளம் பழத்தை உடைச்சோம்னா முத்து எப்படி இருக்குமோ அந்த கலர்ல இருக்கும் அந்த ஸ்டோன். அதுக்கு பேர் குருவிந்தமணி அப்படின்னு பேர். லைட்டா பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தினம். அந்த ரத்தினத்தை எங்க இருக்கு, அந்த ரத்தினத்தினுடைய போர்வை எங்க இருக்குது? குருவிந்தமணி ஸ்ரேணி கணக்கோட்டீர மண்டிதா. பத்மராகங்களினுடைய போர்வையினாலே பிரகாசிக்கக்கூடிய கிரீடம் அன்னை தரித்திருக்கிறாள் அல்லவா. அவளுடைய தலையில திருமுடியிலே சூடியிருக்கிறாள் அல்லவா. அதுக்கு பேரு கோட்டீரம்னு பேரு.
பத்மராக அந்த கோடீரம் அந்த அவள் அணிந்திருக்கக்கூடிய அந்த மணி மகுடமானது கிரீடமானது குருவிந்தம் என்று சொல்லக்கூடிய பத்மராகம். அதை பார்த்த அந்த பத்மராகத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ல வர்றேன். அந்த பத்மராகம் என்ன பண்ணுமா, அதை பார்த்த மாத்திரத்திலே, தரிசித்த மாத்திரத்திலேயே, நினைத்த மாத்திரத்திலேயே நம்முடைய விருப்பம், காமம், அனுராகம், மங்களம், விஷ்ணு பக்தி இவைகளெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி உடனே நமக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அந்த ரத்தினம், குருவிந்தம் மணி, குருவிந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தினம். அந்த குருவிந்த ரத்தினத்தை பதிக்கப்பட்டுள்ள இட்ஸ் a precious stone. அது வந்து ஸ்ரீதேவியினுடைய crown is studded with string of rubies. அந்த குருவிந்தத்தினால, குருவிந்த மணியினால அந்த கோட்டீரம் தேவியினுடைய கிரீடமானது ஃபுல்லா பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பதிக்கப்பட்ட குருவிந்தம் என்று சொல்லக்கூடிய பத்மராக கற்கள் பதிக்கப்பட்ட அந்த கோட்டீரம் அண்டிதான். கோட்டீரம்னா என்ன சார்? அது கோட்டீரம்னா என்ன? கோட்டீரம்னா ஒண்ணும் இல்ல, மணிமகுடம். அதாவது யூஸ்வலா கிரீடம்னு வச்சுக்கோங்களேன். கோட்டீரம்னா கிரீடம்னு வச்சுக்கோங்க. அதாவது அரசர்கள் ஆண்களாக இருக்கிற போது அரசர்கள், பேரரசர்கள் அணியக்கூடிய அந்த கிரீடத்திற்கு பேர் வந்து மணிமகுடம்னு பேர். மணிமகுடம் அப்படின்னு பேர். அரசிகள், பேரரசிகள் அணியக்கூடிய அந்த கிரீடத்துக்கு என்னன்னு பேரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா கோட்டீரம்னு பேர். அதுவும் பர்டிகுலரா அது அம்பாள் நம்முடைய தேவி லலிதை தன்னுடைய கூந்தல் தலையில சூட்டிக்கொள்வதற்காக, தன்னுடைய தலையில சூடிக்கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்ட இது ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். அந்த கோட்டீரம்ங்கிறது அது ஒரு டிசைன். அந்த கோடீரம்ங்கிறது வந்து அந்த மணிமகுடம், அந்த கிரீடம் வந்து பெண்கள் அணிவதற்காகவே சிறப்பாக வடிவமைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாம். இஸ் a particular design for women. என்னன்னா அது என்ன டிசைன் அப்படின்னாக்கா, ஏன்னா which does not hide the beauty of the hair. பெண்கள் வந்து அழகா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, தாய் நம்முடைய லலிதை அன்னை வந்து கூந்தல் அலங்காரம் செய்திருக்கிறாள். கூந்தலிலே அந்த புஷ்பாதிகளை சூடியிருக்கிறாள். சூபித்துக் கொண்டிருக்கிற அந்த கூந்தல்ல அவள் அணிந்திருக்கக்கூடிய கூந்தல் அலங்காரங்கள் மறையக்கூடாது இல்லையா, மறைக்க கூடாது இல்லையா. அதை மறைச்சிட்டா அவளை இது எடுக்கிறது இதா இருக்குங்கிறதுக்காக அது அந்த கூந்தல் அலங்காரங்கள் மறைக்காம இருக்கிற மாதிரி அவங்க வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த கோட்டீரம். ஏன்னா ஃப்ளவர் ஆட்டம் அந்த இது வந்து அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த க்ரௌன் காட் பை அதுக்கு நான் என்ன சொன்னேன், ஆண்கள் அணியக்கூடிய அந்த கிரீடத்திற்கு பேரு மணிமகுடம், பெண்கள் அணியக்கூடிய கிரீடத்திற்கு கோட்டீரம்னு பேரு. அது தாயார் நம்முடைய லலிதை அணிந்திருக்கிறாள். அந்த கோட்டீரம் எப்படி இருக்குது, குருவிந்த மணிகளாலே பதிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க எப்படி சொல்றது, மேட்சுக்கு மேட்சம். ரெட் ரூபி இது வந்து எப்படி இருக்குது, மாதுளம்பூ நிறத்தால, மாதுளம்பூ கலர்ல இருக்குது. மாதுளம்பூ கலர்ல அந்த ரத்தினங்கள் கலர் சொன்னேன், மாதுளம்பூ முத்து மாதிரி இருக்கக்கூடிய கலர்ல சொன்னேன். தேவியனுடைய கலரை ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் புத்தாளை புவியடைந்த காத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை. மாதுளம்பூ இருக்கு இல்லையா, அந்த மாதுளம்பூ மாதிரி அந்த மாதுளை நிறத்தை உடையவளாக இருக்கிறாள். அப்போ மேட்சுக்கு மேட்ச், ரெட் ரூபீஸ் மேட்சஸ் தி ரெட் லெக்சர் ஆஃப் தி தேவி. தேவியினுடைய கலருக்கு மேட்சா அந்த கிரீடத்தை அணிஞ்சிருக்கிறான். மாதுளம்பூ ரத்தினங்களை வந்து கம்பேர் வித் தி குருவிந்த மணி, அந்த அந்த மாதிரி கம்பேர் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்காரு. மாதுளம்பூ முத்துக்கள் எப்படி அபிராமிப்பட்ட பாட்னார் சொன்னலையே, அபிராமி இருந்தாரு. மாதுளம்பூ நிறத்தாளை, அந்த மாதுளம்பூ நிறத்துக்கு, அவள் மாதுளம்பூ நிறத்தை உடையவளுக்கு அவள் அணிந்திருக்கக்கூடிய கோட்டீரம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரீடமானது அதுல என்ன பதிக்கப்பட்டிருக்குது, குருவிந்தம் என்று சொல்லக்கூடிய மணி பதிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தினம் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த திருக்கூந்தலை உடையவள் நம்முடைய அன்னை லலிதை. அதுதான் அதுக்கு 14வது ஸ்லோகத்துக்கு மீனிங். குருவிந்தமனை ஸ்டேனி கணக்கோட்டீர மண்டிதா. புரியுதுங்களா? குருவிந்தமனை ஸ்டேனி கணக்கோட்டீர மண்டிதா. அதுக்கு அடுத்தது 15வது நாள் அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா. அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா.
இங்க நம்மளுடைய நிலவை பார்த்தோம்னா அஷ்டமி திதியில எப்படி இருக்கும் நிலவு? செமி சர்க்கிள், கரெக்டா அரை வட்டம், பிறை வட்டம் இல்ல, அரை வட்டம். அப்படியே ஒரு வட்டத்துல பாதியா இருக்கும். பாகைமானி இருக்குங்களா நீங்க வச்சு பார்ப்போமே, நம்ம இதுல வச்சு பார்ப்போமே, அது மாதிரி கரெக்டா இருக்குமா. அஷ்டமி பாருங்க, அஷ்டமி சந்திரன்னா அரை நிலவு, அரை நிலவு சார்பா பாதி நிலவு இருக்கும். அஷ்டமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரனை போல, அதாவது எப்படி சொல்றதுன்னா செமி சர்க்கிளா இருக்கக்கூடிய அர்த்த சந்திரன், அர்த்த பாதி நிலவு, அந்த மாதிரி பிரகாசிக்கின்ற நெற்றியோடு சோபிக்கிறாள் நம்முடைய. ஆக தேவியினுடைய நெற்றியை சொல்லுகிறது. தேவியினுடைய இப்போ முதல் கூந்தலை சொன்னாங்க. முதல்ல கூந்தல், கூந்தல் எப்படி இருக்குன்னு சொன்னோம். கூந்தல் எப்படி இருக்கு? கூந்தல்ல என்ன பூக்கள் சூடியிருக்கிறா? சம்பகா சோக புண்ணாக சௌகந்தி கரசத்தசா, அப்படிப்பட்ட கூந்தலை உடையவளாக இருக்கிறாள். அந்த கூந்தலுக்கு மேல என்ன இருக்குது? கிரீடம் இருக்குது. குருவிந்த மணிஸ்தேனி கணக்கோட்டீரம் அண்டிதா, கிரீடத்தை சூடியிருக்கிறாள். குருவிந்தம் கோட்டீரம் என்று சொல்லக்கூடிய கிரீடத்தை சூடியிருக்கிறாள். கிரீடத்துக்கு கீழே அப்படியே கீழே இறங்குவாங்க. கிரீடத்துக்கு கீழே என்ன இருக்கும்? நெற்றி இருக்கும், அம்பாளுடைய திருநெற்றி. அந்த திருநெற்றி எப்படி இருக்கலாம்? அஷ்டமி திதியில் இருக்கக்கூடிய அரை சந்திரனை போல, அர்த்த சந்திரனை போல செமிசர்க்கிளாக பிரகாசிக்கக்கூடிய நெற்றியோடு சோபிக்கிறாள் நம்முடைய அன்னை. கோடீரம் என்கின்ற தேவியினுடைய ஒரு கிரீடம் பாருங்க. கோடீரம்ங்கிறது தேவியினுடைய கிரீடமும் ஒரு செமிசர்க்கிள். அப்படியே கீழே தலையில இருக்கக்கூடிய செமிசர்க்கிள் வந்து அப்படியே தலையில அப்படியே அப்வர்ட்ஸா தலையில இருக்கக்கூடியது தேவியினுடைய நெற்றி. ஆக இன்வெர்டட் செமிசர்க்கிள். அப்ப பாக்குறதுக்கு மேல கிரீடம் ஒரு அரைச்சந்திரன், அவளுடைய நெற்றி ஒரு அரைச்சந்திரன். ஆக முழுச்சந்திரனாக அவளுக்கு அந்த நெற்றிக்கு மேல இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து தெரிகிறது. புரியுதுங்களா? அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல ஜோபிதா. அஷ்டமி தீதியில் இருக்கும் சந்திரனை போல அர்த்த சந்திரன் செமிசர்க்கிள், அதாவது பிரகாசிக்கிற ஒரு நெற்றியோடு சோபிக்கிறாள் அன்னை. கோட்டீரம் என்னும் தேவியினுடைய கிரீடம் ஒரு செமிசர்க்கிள். அதுக்கு அடுத்தது 16வது திருநாமம் முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா. 16வது திருநாமம் என்னது? முகச்சந்திர கலங்காவ மிருகநாபி விசேஷகா. முகச்சந்திரம். சந்திர மண்டலத்துல கலங்கம் இருக்குமா இல்லையா? சந்திர மண்டலத்துல கலங்கம் இருக்குமா இல்லையா? நிலவுல கலங்கம் இருக்குது. அப்போ சந்திர மண்டலத்துக்கு கலங்கம் இருக்கிற மாதிரி அதற்கு சமமான ஒரு கஸ்தூரி திலகத்தை உடையவளாக இருக்கிறாள். மிருகம், மிருகநாபி. நாபினா வயிறு, அந்த வயிற்று பகுதி, அடிவயிறு. மிருகம்னா இங்க என்னது அப்படின்னாக்கா மானை குறிக்கக்கூடிய வார்த்தை. மான், மிருகம்னா மான். அப்போ மானினுடைய, கஸ்தூரி மானினுடைய நாபி கமலத்திலிருந்து, தொப்புள் பகுதியிலிருந்து தான் என்ன எடுக்கிறாங்க? கஸ்தூரி திலகம். புரியுதா? கஸ்தூரி திலகத்தை எடுக்கிறாங்க. பிண்டி, அதாவது மஸ்க், மஸ்க் சொல்லுவோம் இல்லையா, கஸ்தூரி. அந்த கஸ்தூரி திலகத்தை எடுக்கின்றார்கள். அந்த கஸ்தூரி திலகத்தை உடையவளாக நெற்றியிலே, தன்னுடைய திருநெற்றியிலே அவள் சூடியிருக்கிறாள். அவள் திருநெற்றியிலே சூடியிருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி திலகமானது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே சொன்னனே, அவளுடைய நெற்றி பகுதி வந்து, நெற்றி பகுதியும் அந்த கிரீடமும் சேர்ந்தது ஒரு முழு நிலவாக, இரண்டும் சேர்ந்து ஒரு முழு நிலவாக காட்சியளிக்கிறது. அந்த முழு நிலவுல இந்த அவள் அழிந்திருக்கக்கூடிய கஸ்தூரி திலகமானது அந்த நிலவுல எப்படி கலங்கம் தெரியுதோ, ஒரு கரை இருக்குதோ, அது மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நெற்றி திலகத்தை வந்து சொல்லியாச்சு. முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா. முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா. அதுக்கு அடுத்தது வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சீலிகா. வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சீலிகா. அம்பாளுடைய புருவங்களை பத்தி சொல்றாங்க. இப்ப நெத்தி பார்த்தாச்சு,
நெத்திக்கு அடுத்து அம்பாளனுடைய புருவங்கள். அந்த புருவங்கள் எப்படி இருக்குன்னா மன்மதனுடைய மங்களகரமான அரண்மனை இருக்கு இல்லையா, மன்மதனுடைய மங்களகரமான அரண்மனைகளோட சமானமான அம்பிகையினுடைய திருமுகம். அம்பாளனுடைய திருமுகத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? மன்மதனுடைய அரண்மனைக்கு அப்படியே ஒப்பிடுறாங்க, என்ட்ரன்ஸ். அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய முகப்புல ஒரு அரண்மனைனா எப்படி இருக்கும்? ஒரு ஆர்ச் இருக்கும், ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் தோரண வாயில் இருக்கும். அந்த தோரண வாயில் மாதிரி தேவியினுடைய நெற்றி புருவம் இருக்கிறது. அந்த தோரண வாயில் மாதிரி இருக்குதான் தேவியினுடைய நெற்றி புருவம். வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. வதனஸ்மரனா யாரு? மன்மதன். அவனுடைய மாங்கல்யம் தான் இந்த இடத்துல வந்து மங்களகரமான மங்களத்தை, மாங்கல்யம்ங்கிற சொல்லி மங்களத்தை குறிக்கக்கூடிய சொல்றான். வதனஸ்மர மாங்கல்ய. மன்மதனுடைய அரண்மனை, அதோடைய என்ட்ரன்ஸ், அந்த என்ட்ரன்ஸுக்கு அவனுடைய கிரகம்னா அந்த மன்மதனுடைய இல்லம் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மன்மதனுடைய அரண்மனை வீடு அப்படின்னு வச்சுக்கலாம். மன்மதனுடைய அரண்மனையினுடைய முகப்புல இருக்கக்கூடிய ஆர்ச் தோரண வாயில் மாதிரி அம்பாளுடைய 2 புருவங்களும் இருக்கிறது. புரியுதா? அம்பாளுடைய ஐப்ரோஸ் எப்படி இருக்குதா? இட்ஸ் லுக் லைக் எ ஃபெஸ்டோன். தோரண வாயில் மாதிரி, கியூபிட் ஹவுஸ் தோரண வாயில் மாதிரி இருக்கிறாங்க. 2 தோரணங்கள்ல அந்த ஆர்ச் இருக்கு இல்லையா, அது மாதிரி அம்பாளுடைய திரு புருவங்கள் அமைந்திருக்கிறது. பதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகா. இது 17வது திருநாமம். அதுக்கடுத்தது 18வது திருநாமம். வக்ரலட்சுமி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. வக்ரலட்சுமி பரிவாக சலன் மீனாப லோச்சனா. தேவி தன்னுடைய சௌந்தரியமான தேஜஸ் இருக்கு இல்லையா, ஒளி பொருந்திய திருமுகத்துல அவருடைய கண்கள் எப்படி இருக்குது? வெள்ளம் வந்து பிரவாகம் எடுத்து அலை அலையா பாயுது. அவருடைய முகத்துல இருந்து தேஜஸ் அப்படியே திருமுகம் சமுத்திரம் மாதிரி அப்படியே அலை அலையா தேஜஸ் அப்படியே பாயுது. அந்த சௌந்தரிய வெள்ளத்துல 2 கெண்டை மீன்கள் போல இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய கண்களை உடையவனாக இருக்கிறார். 2 கெண்டை மீன் தண்ணி, அந்த ஒளி பிரவாகம், அந்த நீர் பிரவாகம், அலை பிரவாகம், அலை அலையா அவனுடைய தேஜஸ் பறக்குது. அப்படியே அலை அலையா அடிச்சுக்கிட்டு இருக்குது, பாய்க்குது. அந்த பாய்கின்ற அலைகளுக்கு மத்தியில 2 கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடும். அந்த சௌந்தரிய வெள்ளத்துல 2 கெண்டை மீன்கள் போல இருக்கும் ஒளி பொருந்திய கண்களை உடையவனாக இருக்கிறாள் நம்முடைய அன்னை. சரியா? இதை ஏன் கண்களை வந்து மீன்களுக்கு ஒப்பாக சொன்னா? உலகத்திலேயே மீன்கள் வந்து தன்னுடைய பார்வையினாலேயே அந்த தனது குஞ்சுகளை போஷிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது மீன். இன்னொன்னு, மீன்களுக்கு இமைகள் கிடையாது. மீன்களுக்கு என்ன கிடையாது? இமைகள் கிடையாது, கண் இமைகள் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது மீன்கள் தூங்குவது இல்லை. அப்படியே ஒரு சில ஈஸா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு தூக்கம் கிடையாது. அது உறங்காமல் விழித்திருந்து தன் குஞ்சுகளை பாதுகாத்து வளர்க்கிறது 24/7. அதனாலதான் அம்பாளுக்கு மீன் ஆட்சி, மீன் போன்ற கண்களை உடையவர். மீன்கிறது சமஸ்கிருத வார்த்தை. மீனாட்சி, மீனலோச்சினி, மீனாபலோச்சினி அப்படின்லாம் அம்பாளுக்கு திருநாமம். தன்னுடைய பக்த ஜனங்களை மீன்களை போன்ற தூங்காத வெளிகளிலே பாதுகாத்து அனுகிரகம் செய்பவள் அம்பிகை மட்டுமே. தன்னுடைய பக்த ஜனங்களை எப்படி பாதுகாக்கிறாளாம்? எப்படி மீன் எப்படி தூங்காம இருந்து வெளிகளாலே பாதுகாத்து அனுகிரகம் செய்து தன்னுடைய குஞ்சுகளை, தன்னுடைய பக்தர்களை, அதுபோல அம்பிகையும் தன்னுடைய கண்ணீர் கூட நம்மை விட்டு அகலாமல் தன்னுடைய அருட்கிரணங்களாலேயே நம்மை காத்து ரட்சிப்பவள். அதனால அவளுக்கு பேரு மீனாபலோச்சனா. நம்முடைய அன்னை மகா லலிதாதிபதி சுந்தரி, அவளுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? அந்த அழகு வெள்ளத்திலே அவள் தேஜஸ் என்கின்ற முகத்துல ஒளி பொருந்திய அந்த தேஜஸ்ல இருந்து வரக்கூடிய ஒளி பொருந்திய அந்த வெள்ளத்திலிருந்து
2 கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுவது போல அவருடைய கண்கள் அமைந்திருக்கிறது என்று அந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 18வது திருநாமாவளி சொல்லுது. பக்திரலட்சுமி பரிவாக சலன் மீனாக லோச்சனா. பக்திரலட்சுமி பரிவாக சலன் மீனாச்ச லோச்சனா. இதான் பரிவாகம்னா பிரவாகம்னு அர்த்தம். பரிவாகம்னா பிரவாகம் எடுத்து வருகிறது. எது பிரவாகம் எடுத்து வருது? அலை, அழகருடைய தேஜஸனுடைய ஒளி பொருந்தி அந்த அலை தேஜஸ் அலை அலையாக வெள்ளமாக பாயுது. அப்படி பாயுற அந்த அலை வெள்ளத்துல 2 கெண்டை மீன்களை போன்ற அம்பாளுடைய கண்கள் அமைந்திருக்கிறது. அதனாலதான் பக்திரலட்சுமி பரிவாக சலன் மீனாப லோச்சனம்னா கண், லோச்சனம்னா கண்கள், விழிகள்னு அர்த்தம் லோச்சனம். அதனாலதான் மீனாப லோச்சனா லோச்சனான்னு பேரு. சரியா? அதுக்கடுத்தது 18 முடிச்சோம்ல, 19வது திருநாமம். அதுக்கடுத்தது இப்ப 18 தான் பார்த்தோம். அதுக்கடுத்தது 19வது திருநாமம் என்னது? நவசம்பக புஷ்பாவ நவஜம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதம். இப்போ எதை பார்த்துட்டோம்? நெற்றியை பார்த்துட்டோம். நெற்றிய பார்த்தாச்சு. நெற்றிக்கு அடுத்தது எது வந்தோம்? வரிசையா வந்தோம். கண்களை பார்த்தோம். கண்களை, நெற்றிக்கு அடுத்து கண்களை பார்த்தோம். புருவத்தை பார்த்தோம். புருவத்துக்கு அடுத்து கண்கள் பார்த்தோம். அதுக்கடுத்து அம்பாளுடைய மூக்கு பகுதி. அவருடைய மூக்கு எப்படி இருக்கான்? நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா. நவம்னா எப்படின்னா புதிதாக அர்த்தம். அப்பப்ப புதிதாக பூத்த, மலர்ந்தும் மலராம இருக்கும் பாருங்க. பூத்தும் பூக்காம மலர்ந்தும் மலராத இருக்கக்கூடிய சண்பக மலர். நவம்னா புதிதாக பூத்தும் பூத்தாம மலர்ந்து மலராம இருக்கக்கூடிய சண்பக புஷ்பாக சம்பக புஷ்பாவ சண்பக புஷ்பத்தை போன்ற நாசா தண்ட விராஜிதா. நாசானா நாசினா மூக்கு. நாசா தண்ட, அவளுடைய மூக்கு தண்டு இருக்கு பாருங்க. மூக்கு தண்டு, அவளுடைய மூக்கு, அந்த மூக்கு தண்டு, அன்னையனுடைய மூக்கு தண்டு அப்படி ஒரு நீளமா அப்படி ஒரு பூ காம்பு மாதிரி இருக்கும். அந்த சண்பக பூ எப்படி இருக்கும்னாக்கா ஒரு நீளமா அப்படி ஒரு இது மாதிரி வரும். காம்பு நீளமா இருக்கும். இதழ்கள் 2 பக்கம் விரிஞ்சு, அந்த இதழ்கள் மட்டும் 2 இதழ்கள் 2 சைடுல இருக்கும். பட்ஸ் மாதிரி அப்படியே விரிஞ்சு அப்படி ஷேப்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதிகமான அந்த சம்பகா புஷ்பத்தை போன்ற மலர்ந்திருக்கும், மலர்ந்து மலராத அண்டலர்ந்த நவசம்பக புஷ்பத்தை போன்று அவருடைய நாசாதண்டம், மூக்கு தண்டு, அவருடைய மூக்கந்தண்டு அந்த மாதிரி இருக்காங்க. நான் மூக்கா போன்ற மூக்கினால் அதிகமான சோபை உடையவளாக இருக்கிறாள். நாசா தண்டனா நாசித்தண்டு, அதுதான் மூக்கு தண்டு. இட்ஸ் பார்சியலி ப்ளூம்டு. அந்த எப்படிப்பட்ட மலர்? மலர்ந்து மலராம இருக்கக்கூடிய அந்த நவசம்பக புஷ்பத்தை போல பூத்தும் புதிதாக மலர்ந்து மலராக இருக்கக்கூடிய சண்பக பூவை போன்ற ஒரு நீண்டமான ஒரு காம்பு, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 2 மலர் கண்டுகளை இருக்கக்கூடிய பகுதி தான் அவருடைய மூக்குக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா. அதுக்கு அடுத்தது 20வது திருநாமம் தாராகாந்தி திரஸ்காரி நாசாவரண பாசுரம். நாசாபரணம்னா என்னது? மூக்கிலே அணியக்கூடிய ஆபரணத்துக்கு பேரு நாசாபரணம். மூக்குத்தின்னு வச்சுக்கலாமா? நாசாபரணம். நாசானா நாசினா மூக்கு, அதுல அணியக்கூடிய ஆபரணத்துக்கு பேரு நாசாபரணம். அந்த மூக்குல அணியக்கூடிய ஆபரணம் எப்படி இருக்குது? சுக்கிரன். அதிகாலையில நம்ம விடிவெள்ளி பாக்குறோம் இல்லையா? சுக்கிர நட்சத்திரம்னு பேரு, அதுக்கு பேரு விடிவெள்ளி. அந்த சுக்கிரனுடைய அதிகாலை இருக்கக்கூடிய தாராகாந்தி. தாரானா தாரைனா நட்சத்திரங்கள், காந்தினா ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்கள். புரியுதா? ஒளி வீசக்கூடிய நட்சத்திரங்கள்ல ரொம்ப பிரைட்டரான என்னது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? அப்படியே பிரைட்டா ட்விங்கிள் ட்விங்கிள் அப்படியே எப்பவுமே மின்னிக்கொண்டே இருக்கிறது. அதிகமாக ஒளி வீசக்கூடியது சுக்கிரன். பிரைட் பண்ணும். ரொம்ப காலையில பார்க்கலாம், அதிகாலையில பார்க்கலாம். காலையில விடிவெள்ளி தான். காலையில ஒரு 4:25 இருந்து கிழக்கு திசையில சூரியன் உதயமாகதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பாத்தீங்கன்னா அது நல்லா தெரியும். அந்த விடிவெள்ளி காலையில விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கலாம். அது விடிவெள்ளியை யார் ஒருவர் தொடர்ந்து பாக்குறாங்களோ அது விடிவெள்ளி அம்பாளுடைய மூக்குத்தியாவே அது கருதப்படுகிறது. அந்த விடிவெள்ளியை பாக்குறவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே அது தொடர்ந்து நம்ம விடிவெள்ளியை எந்திரிச்சு காலையில குளிக்கு இது பண்ணணும்னா அவசியம் இல்லை. அந்த விடிவெள்ளியை நாம் தரிசனம் பண்ணணும்னா நமக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய விசேஷமான ஒரு இது எதுவுமே இல்லை. அந்த நாசாபரணம்
அது எப்படி இருக்குது? சுக்கிர நட்சத்திரத்தினுடைய காந்தி அந்த 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 விடிவெள்ளியினுடைய காந்தியவே தோற்கக்கூடிய அளவுல இருக்குதான். சரிதா? முத்து செய்த தோடு இருக்கு. அதுல முத்தும் மாணிக்க முத்தும் பதிஞ்சிருக்கு. அதுல அந்த மூக்குத்தில அவள் அணிந்திருக்கிற மூக்குத்தில இதுவும் பதிஞ்சிருக்குதான். அதனால அந்த மூக்குத்தியோடு விளங்குபவள் தேவி. கன்னியாகுமரி அம்மனை வந்து இந்த மூக்குத்தின்னு ஒண்ணுனே எனக்கு ஞாபகம் வரும். மூக்கத்தினாலே கன்னியாகுமரி அம்மனைத்தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த கன்னியாகுமரியில பகவதி அணிந்திருக்கிறாளே கன்னியாகுமரி அம்மன், அவருடைய மூக்கத்தி வந்து அது ஒரு விதமான நாகரத்தினத்தால ஆனதாம். அந்த மூக்கத்தினுடைய பேரொழியை பார்த்து கலங்கரை விளக்கம்னு நினைச்சு கப்பல்கள்லாம் வந்து கடலுக்குள்ள வந்து மாலுமிகள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி மோதிட்டான். அதனாலதான் இன்னைக்கும் அந்த கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய அந்த கிழக்கு வாசல் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து தெற்கு வாசல் வெளியே தான் தரிசனம் அப்படிங்கிறது செவி வழி சும்மா சொல்றாங்க. இது வந்து 300 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து இது இப்ப நம்ம போனா பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம். தினமும் காலையில ஒரு அதிகாலை 4:30 மணிக்கு நம்ம அந்த கன்னியாகுமரியில போய் இதை பார்த்தோம்னா முதல் தரிசனத்துல இதை தரிசிக்கலாம். இந்த 4:30க்கு போனோம்னா நட திறக்கும் பொழுது அந்த மூக்குத்தி தரிசனத்தை பார்க்கலாம். இல்லைங்களா? தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரணம் பார்க்கிறார். அம்பிகை தன்னுடைய மூக்கிலே அணிந்திருக்கக்கூடிய நாசாபரணம் என்று சொல்லக்கூடிய மூக்குத்தி அது எதனுடைய ஒளியை காட்டும் பிரைட்டா இருக்கான். அதிகாலையில் இருக்கக்கூடிய விடிவெள்ளி என்று சொல்லக்கூடிய சுக்கிர நட்சத்திரத்தை காட்டிலும் ரொம்ப பிரபையாக அப்படியே ஜொலிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறதுங்கிறது தான் இந்த 20வது நாமம். தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. சரியா? அதுக்கு அடுத்தது 21வது திருநாமம் கதம்ப மஞ்சரி கிருத்த கர்ணபூர மனோகரா. இப்போ நான் உங்களுக்கு வந்து 6 சொல்லிட்டேன் இல்லையா? 6க்கு அடுத்து உள்ள 3ஐயும் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். 6க்கு அடுத்து உள்ள 3ஐயும் சொல்லிக்கிறேன். அப்பதான் அவங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க கவனிக்கிறதுக்கு இதா இருக்கும். பதனஸ்மர மாங்கல்ய கிரகதோரண சிந்திகா பக்ரலட்சுமி பரிவாக சலன் வீணா பலோச்சனாங்கிறது 6வது ஸ்லோகம் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது 7 நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட வினாதிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா கதம்ப மஞ்சரி கிருப்த கருணபுர மனோகரா தாடங்க யுகலீபூத தவனோரூப மண்டலா பத்மராக சிலாதட்ச பரிபாவி கபூல புகோ நவவிக்ரம பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. இதுதான் இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது. 21வது திருநாமம் கதம்ப மஞ்சரி கிருப்த கருணபுர மனோகரா. இப்போ நான் எதை பார்த்தோம்? அம்பாளனுடைய மூக்க பார்த்தோம். அந்த மூக்குல அவர் அணிந்திருக்கக்கூடிய நாசாபரணம் என்று சொல்லக்கூடிய மூக்குத்தியை பற்றி வர்ணனை வந்தது. அந்த மூக்குத்திக்கு அடுத்தா போல வரக்கூடியது அம்பாளுடைய தேவி லலிதையினுடைய காது மடல்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த நாமம் கதம்ப மஞ்சரி. காது மடல்கள்ல அன்னை வந்து என்ன பண்ணியிருக்காலாம், கடம்ப மலர்களினுடைய பூங்கத்தை தனது காது மடல்களிலே அழகு பொருத்த அப்படியே பொருத்தி அப்படியே சிறியிருக்காளாம் காது மடல்கள். கதம்ப மஞ்சரி, கதம்பம்னா இந்த கதம்பம் இல்ல, கடம்பவனம். கடம்ப பூ இருக்கு இல்லையா? மீனாட்சி அம்மன் கோயில்ல இன்னும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் மீனாட்சி அம்மனுக்கு பேரே மீனாட்சியுடைய மதுரைக்கு பேரே கடம்பவனம்னு பேரு. இன்னொன்னு தேவி லலிதை குடியிருக்கக்கூடிய அவள் வசிக்கக்கூடிய ஸ்ரீபுரம் சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்ரீபுரத்துல அவள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பேரு சிந்தாமணி கிருகம்னு பேரு. அந்த சிந்தாமணி கிருகத்தை சுத்தி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கதம்பவனம் தான். கதம்பவன வாசினே பேரு. சோ அவங்களுக்கு சுத்தி என்ன மலர் இருக்கும்? வீட்டை சுத்தி கதம்ப மலர்கள் இருக்கு, கடம்ப மலர்கள் இருக்குது. அந்த கடம்ப மலர்களினுடைய பூங்கத்தை எடுத்து தேவி பிரியத்தோடு தன்னுடைய காது மடல்களிலே அளவு பொறுத்து சுருகி இருக்கிறாள் நம்முடைய தேவி. ஆக தேவியினுடைய ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்துல அவள் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடியது கடம்பவனம். அதனாலதான் அவளுக்கு பேர் கடம்ப வனவாசினி அப்படின்னு பேரு. பின்னாடி திருநாமம் வரும். மதுரைக்கே கடம்பவனம்னே பேரு. அன்னை மீனாட்சியினுடைய இதுக்கு பேரே அன்னை மீனாட்சிக்கு கடம்பவன வாசினி தான். அன்னையுடைய காது மடல்கள் எப்படி இருக்கிறது? கடம்ப மஞ்சரி, மஞ்சரினா கொத்துன்னு அர்த்தம், பூங்கொத்து. கடம்ப மஞ்சரி குத்த கரணபூர மனோகரா. கடம்ப மலர்களினுடைய பூங்கொத்தை தனது காது மடல்களிலே அழகு பொருத்த சிறுகி இருக்கிறாள் தேவி.
தேவியினுடைய ஏன்னா தேவியினுடைய ஸ்ரீபுரத்தினுடைய சித்தாமணி கிரகத்தை சுற்றிலும் இருக்கிறது கடம்பவனம். அதுக்கு அடுத்தது 22வது திருநாமம் தாடங்க யுகலீபூத தவனோடூப மண்டலா. தாடங்க யுகலீபூத தவனோடூப மண்டலா. தாடங்கம் அப்படின்னா என்னது? இப்போ காதை பத்தி சொல்லியாச்சு. அப்ப காதல மூக்கு பத்தி சொன்னோம், மூக்குக்குள்ள அழிந்திருக்கக்கூடிய நாசாபரணத்தை பத்தி சொன்னோம். அதே மாதிரி காதல் மடல்களை பத்தி சொல்லும் போது காதல் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை பத்தி சொல்லணும் இல்லையா? அன்னை அணிந்திருக்கக்கூடிய தோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தாடங்கம்னு பேரு. எப்படி என்னன்னு பேரு? தாடங்கம் அப்படின்னு பேரு. தேவி லலிதை தன்னுடைய காது மடல்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த தோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தாடங்கம் அப்படின்னு பேரு. சூரியன் இப்போ தேவி வந்து தன்னுடைய காது மடல்கள் அணிந்திருக்கிறத தோடு இதா தாடங்கம் அணிந்திருக்கிறான். சூரியன் சந்திரன் இவர்களை தனது இரு காதுகளில தோடுகளாக அணிந்திருக்கிறானாம் தேவி. தாடங்க யுகலீபூத தபரோடூப மண்டலா. புரியுதா? அம்பாளுடைய தாடங்கத்தினுடைய மகிமை சௌந்தரிய லகரியில சங்கர பாகவதர் சொல்லுவாங்க. ஆதிசங்கர பகவத் பாதர் என்ன சொல்றாங்கன்னா, சுதாமப்யாஸ் வாத்திய பிரதீபய ஜராமிருத்யு ஹரீனீம் விபத்யந்தே விஸ்வே விதீஷத மகாத்யா திவிஷதக கராலம் யக்ஷ்வேஷம் கபலீத்தவத கலகலா காலகலனா நசம்போஸ்தம் மூலம் தவஜனனி தாடங்க மகிமா. தவஜனனி தாடங்க மகிமா. இதனுடைய அர்த்தம் என்ன? தாயே, பயங்கரமானது மூப்பு மரணம் ஆகியவற்றை போக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை பருகியும் கூட பிரம்மா இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் பிரளய காலத்துல அழிஞ்சினான். பிரம்மாவுக்கும் ஒரு முடிவு இருக்கு. பிரளய காலத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டேட்டா வந்து இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு. திருப்பி புதுசா பிரம்மா உருவாங்க. பிரம்மா இந்திரன் எல்லாமே அப்படித்தான். பிரளய காலத்துக்கு பின்ன மறுபடியும் புது பிரம்மா வருவாங்க. ஆமா, ஏன்னா அவங்க இப்படிக்கும் மூப்பு மரணம் இதெல்லாம் போகக்கூடிய அந்த அமிர்தம் வந்து பார்கடலை கடந்து அந்த அமிர்தத்தை பருகி கூட பிரம்மா இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் அந்த பிரளய காலத்தில் அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனா உன்னுடைய தலைவன் சிவபெருமான், நம்முடைய தந்தை சிவபெருமான் அருந்தினாரே ஆழகால விஷம், அந்த மிகக்கூடிய ஆழகால விஷத்தை பருகியும் கூட அந்த சிவபெருமான் பிரளய காலத்திலும் அழியாதிருக்கிறாரே. அவருக்கு மட்டும் காலத்தினுடைய முடிவு இல்லையே. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய செவிகளிலே அணிந்திருக்கக்கூடிய தாடங்கம் என்னும் காது அணையினுடைய மகிமைதான் தாயே என்று ஆதிசங்கர் சொல்றார். சொல்றார் சரிங்களா? சம்போஸ் தன்மூலம் தவஜனனி தாடங்க மகிமான். நீ அணிந்திருக்கிற தாடங்கம், அதுதான் அந்த தாடங்கத்தை தான் இந்த வருது. தாடங்கம்னா தோடு. தாடங்க யுகலீபூத தப நோரூப மண்டலா அப்படின்னு அர்த்தம். சூரியன் சந்திரன் இவர்களை தனது இரு காதுகளிலே தோடுகளாக அணிந்திருக்கிறாள் இல்லையா? அதனால மிக கொடிய ஆளாகல விஷத்தை பருகிலும் கூட சிவபெருமான் இன்னும் அந்த பிரளய காலத்திற்கு பின்னும் இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு மட்டும் காலத்தினுடைய முடிவு இல்லைன்னா அதுக்கு காரணம் உன்னுடைய திருச்செவிகளிலே அணிந்திருக்கிறாயே தாடங்கம் என்கின்ற அந்த காதலினுடைய மகிமைதான் தாயே, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆதிசங்கரர் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து வெவ்வேறு ஊர்கள்ல பிரதாபிச்சு அப்படியே ஸ்தாபிச்சு வந்தார் எல்லா திருக்கோயில்கள்லையும். ஆதிசங்கர பகவத் திருவானைக்காவலுக்கு வந்தாரு. அகிலாண்டேஸ்வரியை பார்த்தாரு. அங்க அகிலாண்டேஸ்வரி ரொம்ப உக்கிரமான தேவதையா இருந்தா. அகிலாண்டேஸ்வரியுடைய காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவாச்சாரியார் கதவை திறக்க முடியாது. அப்பாருடைய கதவை திறந்தா அப்படி உக்கிரமா இருப்பான். அப்போ அப்பதான் அவர் வந்து எதிர்த்தாப்புல அவருக்கு என்ன பண்ணாரு, சங்கரர் வரும்பொழுது ஒரு வழி என்ன அப்படின்னாக்கா, இதுக்கு எதிர்த்தாப்புல வந்து பிள்ளையார வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு எதிர்த்தாப்புல பிள்ளையார பார்த்தா தன்னுடைய பிள்ளையை பார்த்தா அம்பாள் உக்கிரம் குறைவான இந்த மாதிரி அங்கே பிள்ளையார் இருப்பார். ஸ்ரீசக்கரத்தை வந்து அங்க ஸ்தாபகி எப்படி ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்ற எல்லா இடத்துகள்லயும் ஸ்ரீசக்கரத்தை வந்து கீழே தான் வைப்பாங்க.
ஆனா திருவானைக்காவல்ல அகிலாண்டேஸ்வரியினுடைய தாடகங்கள்ல 2 தோடுகள்ல ஸ்ரீசக்கரத்தை ஸ்தாபனம் செய்தார். நீங்க அகிலாண்டேஸ்வரியுடைய போட்டோ அல்லது நீங்க அந்த இதுல எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இடது வலது காதுகள் கீழே ஸ்ரீல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்ரீசக்கரத்தையே தாடங்கமாக பதித்திருப்பார், ஸ்தாபனம் பண்ணியிருப்பார். அதனாலதான் அபிராமிப்பட்டர் தனது 79வது பாடல் அபிராமி அந்தாதியில அம்மா பாடுறாரு, வழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு, எமக்கு அவ்வழி கிடைக்க படிக்கே சுழன்று பாவங்களை செய்து ஒளிக்கே அரும் கயவர்க்கு தம்மோடு பாலரகத்து என்ன கூடியினேன்னார் அப்படின்னு பாடின உடனே அபிராமி தன்னுடைய வலது காதல இருந்த எந்த காதல தன்னுடைய காதில் இருந்த தாடங்கத்தை எடுத்து என்ன பண்ணாலாம், அப்படியே எடுத்து வீசினாலாம். தாடங்கத்தை எடுத்து வானவெளியில வீசினாலாம். அந்த தாடங்கம் தான் முழு நிலவாக காட்சி இருந்து அளித்தது, அவரை காப்பாற்றுச்சு. அப்படிப்பட்ட மகிமையும் பெருமையும் கொண்டது அன்னையனுடைய தாடங்கம். தாடங்க மகிமை தெரியுதா? அபிராமிப்பட்டரை காப்பாத்துச்சு. தாடங்க யுகலி பூத தவனோதூப மண்டலா, தாடங்க யுகலி பூத தவனோதூப மண்டலா. அது 22வது திருநாமம். அதுக்கு அடுத்தது 23வது திருநாமம். பத்மராக சிலாதர்ஷ, பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபூலபுகு, பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபூலபுகு. தேவியினுடைய கண்ணங்கள் வந்தாச்சு. இப்போ எது வந்தோம்? காது மடல், காது மடல்ல அணிந்திருக்கக்கூடிய தாடங்கத்தை பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து தேவியினுடைய கண்ணங்களை பத்தி இந்த அடுத்த ஸ்லோகத்துல அடுத்த நாமாவளி வரும். இது எல்லாம் அருளி செய்தது யாரு? வாக்தேவிகள். அன்னையனுடைய திருவுள்ளத்துல வாக்தேவிகள் சொன்னது இதெல்லாம். பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோலபு. அம்பாளனுடைய கண்ணங்கள் எப்படி இருக்குது? தேவியினுடைய கண்ணங்கள் எப்படி இருக்கான்? பத்மராக ரத்தினத்தினாலே செய்யப்பட்ட கண்ணாடி இருக்கு இல்லையா? ஏற்கனவே பத்மராகம் பார்த்திருக்கிறோம். பத்மராகம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். எப்படி இருக்கும்? மாதுளம்பழத்துல இருக்கக்கூடிய முத்துக்களை போன்று அப்படியே ஒரு மாதிரியா செந்நிறத்துல அப்படியே பிங்கிஷா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பத்மராகத்திலே செய்யப்பட்ட கண்ணாடி மாதிரி வளர்ந்து இருக்கான். பத்மராக ரத்தினத்தால் செய்யப்பட்ட கண்ணாடியே மிஞ்சக்கூடிய அளவிற்கு மலமலன்னு ஒரு மாசு இல்லாம பிரதிபிம்பத்தை பார்த்தாலே முகத்தை பார்க்கக்கூடிய முகத்தில் முகம் பார்க்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? பிரதிபிம்பத்தை தெரியக்கூடிய அளவுக்கு முகத்தில் முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு வலுவலுன்னு அப்படியே பிங்கிஷ் கலர்ல இருந்ததா தேவியினுடைய கண்ணங்கள். சரியா? தனித்தன்மையோடு எப்படி இருந்தது? செம்மை படர்ந்து இருக்குது. அதுல ஒரு பிங்கிஷ் கலர்ல அப்படியே மேலோட்டமா இருந்ததுதான். அதனாலதான் பத்மராக சிலா. பத்மராகம்னா பத்மராகம், சிலானா கல்லு. பத்மராக கற்கள்ல செய்யக்கூடிய சபையர் அதுல செய்ய, ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் ஒண்டர்ஃபுல். கண்ணாடியை காட்டிலும் அப்படியே ரொம்ப அப்படியே ஷைனிங்கா இருக்கும். அதுல ஒரு பிங்க் கலருடைய ஒளி லேசா அதுல நீக்கிட்டே இருக்கும், அப்படியே சைடிங்கா இருக்கும். அதனாலதான் தேவியுடைய கண்கள் எப்படி இருந்ததா? மாசற்று மலமளவென்று அப்படியே ரத்தினத்தாலே செய்யப்பட்ட கண்ணாடியை மிஞ்சக்கூடிய அளவுக்கு தேவியினுடைய கண்ணங்கள் பத்மராகத்தினாலே கல்ல செய்யறது மாதிரி செய்யப்பட்ட கண்ணாடியை காட்டிலும் வளர்ந்து இருக்குது அப்படின்னு அந்த நாமம். பத்மராக சிலா தர்ச. சிலானா கல்லு, பத்மராகம்னா பத்மராக கல்லு. அதுல தர்ச பரிபாவி கபோலபுகு, அதுல செஞ்ச கண்ணாடி மாதிரி இருந்தது அவங்களுடைய கண்ணங்கள். அதுக்கு அடுத்தது 24வது திருநாமாவளி. நவவித்ரும பிம்பஸ்ரீ, நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. நவவித்ருமம்னா என்ன? வித்ருமம்னா என்ன? வித்ருமம்னா பவளம். கோரல் ரீஃப் இல்லையா? கடல்ல இருக்குல்ல, கடல்ல விளையுது இல்லையா பவளம். பவளப்பாறையில இருந்து கிடைக்கிறது. சவையில ஓஷன். நவவித்ரும பிம்பஸ்ரீ. நவம்னா அது எப்படிப்பட்ட நவம்னா புதிதாக செய்யப்பட்ட, புதிதாக பெறப்பட்ட பவளம். ரொம்ப பழசு கிடையாது. ரொம்ப அப்பவே கொண்டு அதை பாலிஷ் போட்ட அந்த பவளம் இருக்கு இல்லையா? நவவித்தும பிம்பஸ்ரீ. இது எதை சொல்ல வர்றாரு? எதை சொல்ல வருது இந்த நாமாவளி? அம்பாளுடைய கன்னத்தை பார்த்தோம்,
அம்பாளுடைய கண்ணங்களுக்கு எடுத்தது பார்த்தது அகரங்கள், அவளுடைய உதடுகள். அவளுடைய அம்பாளுடைய தேவியினுடைய உதடுகள் எப்படி இருக்குது? நவவித்ரும பிம்பஸ்ரீ, புதிதாக பெறப்பட்ட பவளத்தினுடைய பிம்பம், பவளத்தை மாதிரி இருக்குது. நவவித்ரும பிம்பஸ்ரீ, புதிதாக செய்யப்பட்ட பெறப்பட்ட பவளத்தை பாலிஷ் பண்ணுனா பவளம் எப்படி இருக்கும்? சிகப்பு கலர்ல இருக்கும். அது ஒரு செல்ல சிகப்பா இருக்கும். பவளம்ங்கிறது நல்ல ரெட் கலரா, ரெட்டிஷா இருக்கும். பிங்க் கலரா இருக்காது, ரெட்டிஷா இருக்கும். அந்த கோவை பழம் அந்த மாதிரி இருக்குது, பெறப்பட்ட பவளத்தை போன்று இருக்கிறது. அதோடு கூட இன்னும் சொல்றாரு, அது மாதிரி இருக்கா இல்ல பிம்பஸ்ரீ, பிம்ப பழம்னா என்னது? பிம்ப பழம்னா கோவை பழம், கோவை பழம், பிம்ப பழம், பிம்பஸ்ரீ கோவை பழம். இது மாதிரி இவைகளுடைய செம்மை பொருந்திய காந்தியவே தாழ்த்துகிறக்கூடிய அளவுக்கு சிவப்புடைய அதனங்கள் தேவனுடைய உதடுகள். தேவியுடைய உதடுகள் செம்மையின் முன் அந்த ரெண்டுமே எக்காரி ரதனச்சதா. இது நவவித்ருமோ, அந்த புதிதாக சேரப்பட்ட பாலிஷ் பண்ண மாணிக்கக்கல்லும் தோத்து, அந்த பவளக்கல்லும் தோத்துரும், பவளமும் தோத்து போயிடும். அந்த பிம்பஸ்ரீ அந்த கோவை பழமும் அம்பாளுடைய அந்த உதடுகளுடைய அந்த சிவந்த சிவப்புக்கு முன்னாடி தலை உணைஞ்சு போயிருமா. ரெண்டு தலை உணைந்து நிற்கக்கூடிய உதடுகளை உடையவள் தேவி, அகரங்களை உடையவள். அததான் நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா என்று இந்த திருநாமம் முடியுது. புரியுதா? இப்ப நம்ம சேர்த்து சொல்லலாம். இப்ப சேர்த்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். சரி, நம்ம இப்ப பார்த்தத 9 நாமத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து டயர்டா அப்படின்னு பார்ப்போம். சம்பகாசோக புன்னாக சௌகந்தி கலசக்கசா. இப்ப நிறுத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றேன். குருவிந்தமணி ஸ்தேனி கணக்கோட்டீர மந்திதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தல சோபிதா முகச்சந்திர கலங்காவ மிருக நாபி விசேஷகா வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சிந்திகா வக்ரலட்சுமி அறிவாக சலன்மீனாப லோச்சனா நவசம்பக புஷ்பாவ நாசாதண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகரா தாடங்க யுகலீபூத தபனோடூப மண்டலா பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபூரகு நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. இதை எப்படி சேர்த்து படிக்கிறது? சம்பகாசோக புன்னாக சுத்தந்தி கலசக்கசா குருவிந்தமணி ஸ்தேனி கணக்கோட்டீர மண்டிதா அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகஸ்தன சோபிதா முகச்சந்திர கலங்காபம் மிருகநாபி விசேஷதாம் வதனஸ்வர மாங்கல்ய கிருக தோரண சிந்திகாம் வக்ரலட்சுமி பரிவாக சலன் மீனாபலோச்சனா நவ சம்பக புஷ்பாபநாசா தண்ட விராஜிதா தாராகாந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுராம் கதம்ப மஞ்சரி லுப்த கர்ண பூரமனோகராம் தாடங்கை பரிபூத தபனோடூபமண்டலாம் பத்மராக சிலாதர்ச பரிபாவி கபோரபுக்மோம் நவவித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. இது இன்னைக்கு பார்த்தது. இப்போ முதல்ல நேற்று பார்த்ததுல ஒரு தடவை மொத்தமா ரிவைஸ் பண்ணிடுவோம். சரியா? அப்பதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதை श्री हयग्रीव उवाच श्री माता श्री महाराज्ञी श्रीमत् सिंहासनेश्वरी चिदग्नि गुंड संपूदा देव कार्ये समुद्यता उद्यद्भानु सहस्राभा चतुर्बाहु समन्विता रागस्वरूप भासाट्या क्रोधागानांकुशोज्ज्वला मनोरूपेक्षिभोदत्ता पंचधर्मात्र सायका निजारुण प्रभापूर मज्जद ब्रह्मांड मंडलम् शंभगाशोक पुन्नाग सौकंदिगल सत्कसां गुरुविंदमणि स्तेनी गणकोटीर मंडिता अष्टमी चंद्र विप्राज दलितस्थल शोभिता मुखचंद्र कलंगावं मृगनाभि विशेषदां वदनस्मर मांगल्य गृह तोरण चीटिता वक्रलक्ष्मी परिवाह चलन मीनापलोचना नवशंभग पुष्पावनासा दंड विराजिता दारागांधी तिरस्कारी नासा भरण बासुरा
கதம்ப மஞ்சரி கிருத்த கர்ணபூர மனோகரா தாடங்கயுக நிர்பூத தவரூப மண்டலா பத்மநாபசிலாதக்ஷ பரிபாபி கபோலபுமோம் நவ வித்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதநக்ஷதா. இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு 6 பார்த்துருக்கோம். சரியா? ரதநக்ஷதா வரைக்கும் பார்த்தாச்சு. சரியா? 9 ஸ்லோகங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கணும். அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரியா? இப்போ உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம்.